ஃப்ளைட்டுக்குள்ள பிரஸ் மீட் வச்சிருக்காங்க. அங்க பேசுறது நம்ம ஏர்போர்ட் வந்து நமக்கு பிரச்சனை வரக்கூடாது. அதனால கொஞ்சம் அண்ணே இதுக்குள்ள செக்யூர் கேம்ப் பத்தி வந்திருக்கோம். அந்த லான்ச்சிங்காக வந்திருக்கோம். ஃப்ளைட்டுக்குள்ள லான்ச்சிங் இருக்கு. இங்க என்ன கேள்வி கேளுங்க. நம்ம ஃப்ளைட்டுக்குள்ள எங்களுக்கு அலௌட் இல்லை சார். அதனால தான் நாங்கள் இங்கே கேட்குறோம். இல்லாத இடத்துல நாங்கள் வர முடியாது. இல்லை அதால் தான் ஆக்சுவலி நம்ம வந்து செக்யூர் அவர் சிட்டி சொல்லி நாங்கள் அங்கே வர முடியாதால் தான் எப்பவுமே வெளியே இருக்கிறோம். ஓகே, செக்யூர் அவர் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மக்கள் பாதுகாப்புக்காக ஒரு கேம்பெயின் ஒரு கேம்பெயின் பண்ணுறோம். அதை ஃப்ளைட்டில் லான்ச் பண்ணுறாங்க. மிஸ்டர் ரிஜாய் தாமஸ், எமில் ஜோஸ் அவங்க இனிஷியேட் எடுத்து பண்ணுறாங்க. அதுக்கு என்னையும் சோபாவையும் கூப்பிட்டுருக்காங்க. நிறைய சொல்லலாம். எங்கம்மா எங்க சோபா எங்க போயிட்டாங்க. தாவேக அரசியல் வந்து அதை பற்றி 2 வார்த்தை பேசுகிறேன். தாவேக தலைவர் வந்து ஒரு தமிழகத்தில் இப்போ பேசப்பொருளாக இருக்காரு. அதை பற்றி உங்களோட இது யார் எடுக்கிறா? இதில் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறோம். ஃப்ளைட்டை எடுத்துக்கலாமேம்மா? ஃப்ளைட்டை எடுத்துக்கலாமே. இங்கே நம்ம தானே போகிறோம். அவர் கண்டிப்பா ஜெயிப்பார். நல்லா இருக்கு. நிறைய பேசுறாரு. விசிகாவோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுல வந்து அரசியல் பேசிட்டான்னு சொல்லிட்டு ஒரு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுல நான் வந்திருக்கிற பர்பஸ் வேற. நான் வந்திருக்கிற டாபிக் வேற. எது கேட்டாலும் கொஞ்சம் தள்ளுறீங்களா முதல்ல? ஒரு விழா மேடையை வந்து மாத்திட்டாருன்ற ஒரு கருத்து இருக்குல்ல சார்? அதை பத்தி சார் நிறைய பேர் வந்து கண்டனம் எழுந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம கேட் அங்கே இருக்கு சார். கொஞ்சம் மல்லி விடுங்க சார். பெரும் கண்டனமா இருக்கு சார். இதனால விசிகேலையும் உள்ள பிரச்சனை இருக்கு. அதை பத்திலாம் உங்க கருத்து சார்?